சுரேஷ் சாலை அவர்கள் கைது செய்யப்பட்டு தொடர்ந்தும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உள்ளிருக்கின்றார். அந்த வழக்கில் தற்பொழுது 2 இராணுவத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் உட்பட முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்சவும் வெளிநாடு செல்வதற்கு நீதிமன்றம் தடை உத்தரவு வழங்கியிருக்கின்றது. இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை தற்பொழுது சிஐடியினர் முன்னெடுத்து வருகின்றார்கள். அந்த விசாரணையின் ஒரு பகுதியாக கோட்டபாய ராயபக்ஷ உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டது. தற்பொழுது அவர்கள் வெளிநாடு செல்வதற்கும் நீதிமன்றத்தின் ஊடாக தடை உத்தரவு பெறப்பட்டிருக்கின்றது. அடுத்து வருகின்ற சில காலங்களில் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று கூறப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை கோட்டபாய ராயபக்ஷ ஜனாதிபதி ஆவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு குண்டு தாக்குதல் என்ற அரசியல் விமர்சனமும் இருக்கின்றது. எனினும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் பாதிக்கப்பட்ட 279க்கு மேற்பட்ட நபர்களினுடைய மரணம், அதேபோன்று 500க்கு மேற்பட்ட தங்களுடைய வாழ்க்கையின் இழப்பை சந்தித்தவர்களுக்காக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அந்த வகையில் கத்தோலிக்க திருச்சபையினர் தொடர்ந்தும் ஒரு நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.